ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே மார்னிங் அண்ட் நைட் எடுத்த விலாகு. மார்னிங் பார்த்திங்கன்னா தோசை மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்றதுக்காக அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலான்னு பச்சை பயிரும் வெள்ளரிக்காவும் போட்டு அரைச்சி அந்த ஒயிட் மாவோடு இது பண்ணிக்கிட்டேன். என்னென்னா நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிட்டேன், இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா இங்கே திருவண்ண தேங்காயும் விற்கும், பட் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த திருவண்ண தேங்காவை வாங்க விட மாட்டார். சரி, ஓகே, அவரே தான் இந்த தேங்காய்லாம் உடச்சி தரதால இந்த இது வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த திருவண்ண தேங்காவை வந்து ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ண தெரில. இங்கே வந்து அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணி அதை இது பண்ணுறதுன்னு தெரியாததால் இந்த மாதிரி இருந்ததுன்னா சில்லாக வச்சோன்னா எதுவும் கெட்டு போகலை. அதனால் சரி இப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தி அண்டு அந்த தேங்காய் யூஸ் பண்ணி ஒரு எம்டி சால்னா தான் செஞ்சுட்டேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இந்த க்ரீக் யோகர்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். க்ரீக் யோகர்ட் ஏன் ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது அப்படின்றதுக்காக, 16 கிராம் ஒரு கப்பில் கிடைக்கிது அப்படின்றதுக்காக பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த க்ரீக் யோகர்ட் எனக்கு வந்து செட் ஆகாமல் போயிடுச்சு. சரி, ஓகே, ஒரு ப்ளாட்டிங் இஷ்யூஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் தான் ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.